வணக்கம் தமிழா. டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ நோட்டிபிகேஷன் காலைல நம்ம நோட்டீஸ் பார்த்துருந்தோம். இப்போ டீடைல்டா நோட்டிபிகேஷன் வந்து நம்ம அபிஷியல் வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எப்போ அப்ளை பண்ணலாம்? காலைல சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட்டமான ஒரு நோட்டீஸ் தான் கொடுத்தாங்க. இது டீடைல்டா ஃபுல் டீடைல் நோட்டிபிகேஷன் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க. இதை தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. நீங்க காலையில நிறைய பேர் டவுட்ஸ் தான் கேட்டிருந்தீங்க. ஏஜ் லிமிட் என்னென்ன நிறைய பேர் அது மாதிரி குவாலிஃபிகேஷன் வேக்கன்சி சம்பந்தம் நிறைய டீடைல்ஸ் டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கான சந்தேகங்களுக்கான விடைகளும் இதில் கிடைக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம தமிழா ஐஏஎஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கூட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி அபிஷியல் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 2025 நோட்டிபிகேஷன் காலையில் நம்ம நோட்டீஸ் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாலுக் எஸ்ஐ, ஏஆர்எஸ்ஐ, மென், விமென், டிரான்ஸ்ஜெண்டர், ஆண், பெண், திருநங்கைகள் 3 பேரும் பங்கு பெறக்கூடிய அந்த தாலுகை எஸ்ஐ போஸ்டிங் அந்த நோட்டிபிகேஷன் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அந்த முக்கியமான தேதிகள் அப்படின்னு என்னன்னா பாத்தீங்கன்னா இப்ப இந்த டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் 4ஆம் தேதி ஏப்ரல் 4ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வந்து சொல்லிட்டாங்க. எப்ப அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 7 வரக்கூடிய 7ஆம் தேதியில இருந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்ப லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா மே 3ஆம் தேதி. ஓகேங்களா? அப்ப ஏப்ரல் 7ஆம் தேதியில இருந்து மே 3ஆம் தேதி வரையும் நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன சர்டிபிகேட் தேவை? இடஒதுக்கீடு சம்பந்தமான சர்டிபிகேட், பிஎஸ்டிஎம், ஸ்போர்ட்ஸ், டெஸ்டட் விடோ, எக்ஸல் இது மாதிரி நீங்க நிறைய இடஒதுக்கீடு சம்பந்தமான சர்டிபிகேட் இருந்ததுன்னா வாங்கி வச்சு அப்ளை பண்ணுங்க. என்னதான் நான் பிஎஸ்டிஎம் படிச்சிருந்தாலும் அதை நீங்க அப்ளை பண்ணும்போது கரெக்டா நீங்க அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா எலிஜிபிள் ஆகும். அதனால பிஎஸ்டிஎம் எந்த விதமான இடஒதுக்கீடு சர்டிபிகேட் இருந்தாலும் வாங்கி அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இடஒதுக்கீடு இருந்ததுன்னா 7 மே 3ஆம் தேதி வரையும் நீங்க அப்ளை ஏப்ரல் 7ல இருந்து மே 3ஆம் தேதி வரை நீங்க எஸ்ஏ எக்ஸாமுக்காக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக லாஸ்ட் டேட் ஃபார் கரெக்ஷன் சப்மிட்டட் ஆன்லைன் அதாவது கரெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அப்ப எப்ப நீங்க லாஸ்ட் டேட் சப்மிட்னா 13 மே அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எப்ப நடக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அது ஓப்பன் கேண்டிடேட்டுக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்டுக்கும் இந்த டேட் வில் பி அனௌன்ஸ்ட் அதாவது எக்ஸாம் டேட் மட்டும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவோம் பின்னர் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அப்ளை பண்ணக்கூடிய தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 7ல இருந்து மே 3ஆம் தேதி வரை அப்போ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எஸ்ஏ எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க லாஸ்டா ட்ரை பண்ணவங்க அரை மார்க் ஒரு மிஸ் பண்ண தொடர்ந்து அவங்க ட்ரை பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? டோட்டலா எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. டோட்டலா 1299 வேகன்சி பிளஸ் 53 ஷார்ட் ஃபால் வேகன்சி. ஓகேங்களா? பற்றாக்குறை காலி பணியிடங்கள் 53. இந்த 53 ஸ்டார் போடு இது வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் உள்ள போக முடியும். மித்த இடஒதுக்கீடு வகுப்பினருக்கு பொருந்தாது. அப்ப காமனா வேகன்சி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1299 பிளஸ் 53. இந்த 53 பற்றாக்குறை காலி பணியிடங்கள். அப்ப மொத்த காலி பணி எவ்வளவுனா 1352. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வேகன்சியாக இந்த எஸ்ஐ வேகன்சி 2025 பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதுக்கு முன்னாடி வேகன்சி பார்த்தீங்கன்னா லெவல் கம்மியா தான் இருக்கும். வேகன்சி 400, 500, 600, 750 இப்படிதான் இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி லெவல் ஒரு சூப்பரான வேகன்சி. இந்த வாய்ப்பை தயவு செய்து யாரும் தவற விடாதீங்க. இந்த வேகன்சி எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐ தாலுக் ஏஆர்எஸ்ஐ இந்த எஸ்ஐ தாலுக்குல பாத்தீங்கன்னா மென் ஆண்களுக்கு 654, பெண்களுக்கு 279, மொத்தம் டோட்டல் வேகன்சி 933. ஓகேங்களா? தாலுக் எஸ்ஐல மொத்தம் 933 வேகன்சி இருக்கு. அதே போல ஏஆர் எஸ்ஐல ஆண்களுக்கு 255, பெண்களுக்கு 111, மொத்தம் 366. அப்ப ஆண்களுக்கு மட்டும் 900 வேகன்சி, பெண்களுக்கு 390 வேகன்சி, டோட்டல் 1299. அந்த 53 ஷார்ட் பால் வேகன்சி என்பது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் மட்டும் தான் வரும். அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தாலுக் வந்து இந்த ஸ்கெடியூல் கேசட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மென்னுக்கு 7, உமனுக்கு 3, டோட்டலா 10. அதே போல ஸ்கெடியூல் டைப் எஸ்டி மென்னுக்கு 30, உமனுக்கு 13, மொத்தம் 43. ஓகேங்களா? அப்ப அந்த 53 பற்றாக்குறை காலிப்படங்களை மென்னு 37, அதாவது ஆண்களுக்கு 37, பெண்களுக்கு 16, மொத்தம் 53. அப்ப இந்த 53 பற்றாக்குறை காலிப்படங்கள் எஸ்சி எஸ்டி மட்டும் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. பொதுவா நமக்கு எவ்வளவு 1299, ஆண்களுக்கு 909, பெண்களுக்கு 390 அப்படிங்கிற தெளிவாவே இந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாவே தெளிவாவே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதோடைய ஸ்கேல் பே ஸ்கேல் எவ்வளவு பாத்தீங்கன்னா பே ஸ்கேல் 36,900 இருந்து 1,16,600 வரையும் தான் பே ஸ்கேல் கொடுத்திருக்காங்க. ஒரு சூப்பரான வாய்ப்பு.
வேகன்சி லெவல் நல்லா இருக்கு. இந்த அருமையான வாய்ப்பை யாருமே தவற விட்டுறாதீங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஏ எக்ஸாம் ட்ரை பண்றதுக்கு பொதுவாகவே எனி டிகிரி ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் படித்திருந்தால் போதும் இந்த எஸ்ஏ எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். அதான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல ஒரு பேச்சுலர் டிகிரி ஒரு இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஆர்டர்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா 10th +2 +3 இல்ல +4 +5 இந்த ஃபர்ஸ்ட் 10th +2 அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட் பொதுவா ஓப்பன் கேட்டகரி, அதாவது பொதுவா ஜெனரல் கேட்டகரி பார்த்தா பொது பிரிவினருக்கு 20 30 வயது. ஓகேங்களா? இந்த 30 வயது எதுக்குள்ள இருக்குன்னா 1/7/2025 இந்த டேட்டுக்குள்ள 30 வயது நிறைவடையாதவராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது பிரிவினருக்கு 20 30 இவங்களுக்கு. இதே இது பாத்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ் பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு 20 32 வயது வரை என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். பொது பிரிவினர் தான் 30 வயதுக்குள்ள. பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி எல்லாம் 32 வயது. அதே சமயத்துல எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு 35 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். 1/7/2025 35 வயதுக்குள்ளாக இருக்கிறது எஸ்சி எஸ்டி. அடுத்து டிரான்ஸ்ஜெண்டருக்கும் 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல டெஸ்டிடியூட் விடோ ஆதரவற்ற விதவைகள் 37. ஓகேங்களா? அப்ப டிரான்ஸ்ஜெண்டர் 35 வயது, ஆதரவற்ற விதவை 37 வயது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 47 வயது வரை கொடுத்திருக்காங்க. அதே போல 20% டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் 47 வயது கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் 1/7/2024 தேதிப்படி 47 வயதுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க ஒவ்வொரு பிரிவினருக்கும் தனித்தனியாக ஏஜ் வயது வரம்பு தளர்வுகள் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து கம்யூனிவல் ரிசர்வேஷன் பாருங்க எப்படி ரிசர்வ் எடுக்கிறாங்க, வகுப்பு வாரி எடுக்குவது இடஒதுக்கீடு எப்படி பண்றாங்க பாத்தீங்கன்னா ஓபன் காம்படிஷன் ஓசி பிரிவு பாத்தீங்கன்னா 31% பொது பிரிவுன்னு சொல்லுவாங்க. ஓபன் கேட்டகரி மொத்தம் ஓபன் காம்படிஷன் ஓசி 31%. அடுத்து பிசி பிரிவினருக்கு 26.5% வேகன்சி என்ன பண்றாங்க இது பண்றாங்க. எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 20. பிசி முஸ்லீமுக்கு 3.5. அப்ப பொதுவாகவே பிசிக்கு மட்டும் 26.5%, பிசி முஸ்லீமுக்கு 3.5% ஒதுக்கீடு கொடுக்குறாங்க வேகன்சி லெவல்ல. அதே போல எம்பிசி டிஎன்சிக்கு 20% கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்கெடியூல்டு கேஸ் எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 15%. அடுத்து எஸ்சிஏ ஓகே எஸ்சிஏவுக்கு 3%. அடுத்து எஸ்டி பாத்தீங்கன்னா 1%. ஓகேங்களா? இதுதான் இந்த கம்யூனிவல் ரிசர்வேஷன் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு. ஓபன் காம்படிஷன் 31%, பிசி 26.5, பிசி முஸ்லீம் 3.5, எம்பிசி டிஎன்சி 20%, எஸ்சி 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி 1%. ஓகேங்களா? இப்படிதான் வகுப்பு வாரியா அந்த கம்யூனிவல் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பாருங்க இந்த டீடைல்ஸ் ஆஃப் கோட்டா, அதாவது நம்பர் ஆஃப் வேகன்சி, அதாவது தாலுக் எஸ்ஐ ஏஆர் இதுல பாத்தீங்கன்னா டீடைல்டா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க இதுல ஓபன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா. ஓபன் கோட்டாங்கிறது பொது பிரிவு. இப்ப நம்ம தான் ஓபன் கோட்டா. இப்ப டிபார்ட்மெண்ட் கோட்டா 20% டிபார்ட்மெண்ட் அவங்க எவ்வளவு வேகன்சி. அப்ப பொதுவா ஓபன் கோட்டா எல்லா இட ஒதுக்கீடு பிரிவு வரக்கூடிய அந்த ஓபன் கோட்டா டிபார்ட்மெண்ட் இல்லாம இடஒதுக்கீடு இல்லாம வரக்கூடிய ஓபன் கோட்டா எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு 419 வேகன்சி, பெண்களுக்கு 179 வேகன்சி. இதுல ஆர்ம்டு ரிசர்வ் ஏஆர்எஸ்ஐல ஆண்களுக்கு 120, பெண்களுக்கு 21. அப்ப ஓப்பன் கோட்டாவிலேயே இந்த எஸ்ஐ ஓப்பன் கோட்டாவிலேயே மொத்தம் ஆண்களுக்கு கம்பேர் பண்ணி ஒரு 583 600 வேகன்சி இருக்கு. பெண்களுக்கு ஒரு 250 வேகன்சி. டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்போர்ட்ஸ் வாரிசுதாரர்கள் இல்லாம பொதுவா ஓப்பன் கோட்டா வேகன்சி ஆண்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600, பெண்களுக்கு 250. இது டிபார்ட்மெண்ட் கோட்டா இல்லாம டிபார்ட்மெண்ட் கோட்டால தனியா பிரிச்சுறாங்க பாருங்க. தாலுக் ஆண்களா 131, தாலுக் பெண்கள் 56, ஏஆர் ஆண்கள்லாம் 51, பெண்கள்லாம் 22. அப்ப டிபார்ட்மெண்ட் கோட்டா, இந்த வாரிசுதாரர்கள் கோட்டா, அதே போல இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் இல்லாமலே தனித்தனியா பிரிச்சுறாங்க. பொதுவா அதிக பேருக்கு போட்டியிடக்கூடிய இந்த ஓப்பன் கோட்டா
ஆண்களுக்கு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 600 கிட்ட இருக்கு, பெண்களுக்கு 250 இருக்கு. அதே போல டிபார்ட்மெண்ட் கோட்டா எவ்வளவு, எத்தனை சதவீதம், எவ்வளவு ஒதுக்கீடு, எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறத டீடைல்டாவே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா 2 பிரிவா பிரிச்சுட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் 20% இருக்கு. இங்க வார்ட் கம்ஸ் டிபெண்டன்ட் கோட்டா 10% வந்து 9+1 கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா 7+3 அப்படிங்கிறத தெளிவா மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே போல எலிஜிபிலிட்டி ஃபார் அப்ளை அண்டர் 10% வார்ஸ் கம் டிபெண்டன்ட் கோட்டா, அதாவது 10% கோட்டா கொடுத்தது வாரிசாருக்கு அந்த கோட்டா வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படி டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் சம்பந்தமான ஸ்போர்ட்ஸ் கோட்டா சம்பந்தமா கொடுத்துருக்காங்க. அதே போல பிஎஸ்டிஎம் என்னதான் நீங்க காலேஜ் வரையும் நீங்க டிகிரில படிச்சிருந்தாலும் பிஎஸ்டிஎம் ஒவ்வொரு 1ஆம் வகுப்பு வந்து காலேஜ் வரை நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணுங்க. அப்பதான் அந்த 20% கோட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். உண்மையிலே நீங்க காலேஜ் டிகிரி தமிழ்ல படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். வாங்கி நீங்க அப்ளை பண்ணுங்க. அடுத்து எல்லாம் ஒவ்வொரு கேட்டகரி வைஸா உங்களுக்கு வந்து டேட்டா கொடுத்தாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர், டிரான்ஸ்ஜெண்டர். அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் அதை ஓகேங்களா? அதாவது மார்க்ஸ் அலகேஷன் ஆஃப் ஓப்பன் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. பாருங்க, பொதுவா இந்த தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தேர்வு முறை. இப்போ வந்து பார்த்தா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் வேகன்சி லெவல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு. ஓப்பன் கோட்டாவா இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் கோட்டா எழுதணும். தமிழ் மொழி தகுதி தேர்வு 100 கொஸ்டின் 100 மார்க். இதுல 40% மார்க் வாங்கினாதான் நம்ம எலிஜிபிள் ஆகும். அப்பதான் மெயின் எக்ஸாம் பேப்பர் OMR ஸ்கேன் பண்ணுவாங்க, திருத்துவாங்க. அப்ப தமிழ் மொழி தகுதி தேர்வு 100 கொஸ்டின் 100 மார்க், கண்டிப்பாக 40 மார்க் வாங்கணும். அடுத்து 40 மார்க் வாங்கணும் உடனே தான் நம்ம எழுத போறோம். எல்லாமே எழுததான் போறோம். இது 40 மார்க் வாங்கினா மெயின் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை OMR ஷீட்டை திருத்துவாங்க. அப்ப மெயின் எக்ஸாம் பாத்தீங்கன்னா மொத்தம் ஓப்பன் கோட்டா 70 மார்க், டிபார்ட்மெண்ட் கோட்டா 85 மார்க். இந்த ஓப்பன் கோட்டா 70 மார்க் அப்படின்னா மொத்தம் 140 கொஸ்டின். மொத்தம் 140 கொஸ்டின். பார்ட் 1 பார்ட் 1 ஜிகே 80, பார்ட் 2 உளவியல் பக்கம் 60. அப்போ ஓப்பன் கோட்டா மெயின் எக்ஸாம் 70, டிபார்ட்மெண்ட் கோட்டா 85 மார்க். அதே போல பிசிக்கல் எபிசியன்சி டெஸ்ட் பிஇடி பாத்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவுக்கு 15, இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து எக்ஸம்டட். ஓகேங்களா? விலக்களிக்கிறாங்க. இன்டர்வியூ வந்து 10 மார்க், அவங்களுக்கு 10 மார்க் டிபார்ட்மெண்ட் கோட்டா. ஸ்பெஷல் மார்க் 5, அதாவது என்சிசி என்எஸ்எஸ் இது போல வரக்கூடிய ஸ்பெஷல் மார்க் 5. அப்ப ரொம்ப முக்கியமானது தமிழ் மொழி தகுதி தேர்வு. தகுதி அடை 100க்கு 40 மார்க் வாங்க. அப்ப ரொம்ப முக்கியமானது 100க்கு 70 மார்க். சாரி, அந்த 70 கொஸ்டின், சாரி 70 மார்க். 140 கொஸ்டின் 70 மார்க். 140 கொஸ்டின் நம்ம 130 கொஸ்டின் மேல அடிச்சாவே கண்டிப்பா ஃபைனல் லிஸ்ட்ல நம்ம வந்துருவோம். பிசிக்கல் பக்காவா பண்ணிடணும். ஓகேங்களா? அப்ப இப்போ ஹையஸ்டா நம்ம ஒரு எஸ்ஐ ஆகணும் அப்படி முடிவு பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் இடம் தான் இந்த ரிட்டன் எக்ஸாம். 140 கொஸ்டின் 70 மார்க் தான். அப்ப அந்த 70 மார்க் என்பது நீங்க ஸ்ட்ராங்கா பெர்ஃபெக்ட்டா நீங்க கால்குலேட் பண்ணி அடிச்சிட்டீங்க அப்படின்னாவே நீங்க பிசிக்கல் பண்ணும்போது ஈஸியான ஃபைனலிஸ்ட் வந்துடும். அப்ப 130 கொஸ்டின் இருக்கு, 65 பிளஸ் பிசிக்கல் 15 இன்டர்வியூ ஈஸியா நம்ம எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரிட்டன் எக்ஸாம் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. 130 கொஸ்டினுக்கு மேல நீங்க பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணுங்க. 140 கொஸ்டின் நீங்க பிளான் பண்ணாதான் 130 கொஸ்டின் வரும். இப்ப நான் சொல்றது 130 கொஸ்டின் எடுக்குன்னு சொல்லல. 130 கொஸ்டினுக்கு மேல அடிச்சிடணும். 130 கொஸ்டின் கீழே குறையக்கூடாது. அதை நீங்க பிளான் பண்ணாவே கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு சூப்பரான வாய்ப்பு, பெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு நல்ல வேகன்சி லெவல். அப்ப தமிழ் லாங்குவேஜ், தமிழ் மொழி தகுதி தேர்வுக்குரிய அந்த பிளான் கொடுத்திருக்காங்க. மொத்தம் 100 கொஸ்டின் 1 மணி நேரம் 40 நிமிஷம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈஸியா தான் இருக்கும். இதுல ஈஸியாவே நம்ம வந்து தமிழ் எலிஜிபிள் ஆயிடலாம். அதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு எதையுமே படிக்காம போய் தமிழ் மொழி சம்பந்தமாக கொஞ்சம் ஓரலா படிச்சா கூட நம்ம வந்து ஸ்கோர் பண்ணி எலிஜிபிள் ஆகலாம். அதே போல இந்த ஏற்கனவே சொன்ன போலதான் பார்ட் ஏ பார்ட் பி மெயின் எக்ஸாம்ல 80 கொஸ்டின் ஜிகே சம்பந்தமா கேட்பாங்க 40 மார்க், 60 கொஸ்டின் உளவியல் சம்பந்தமா கேட்பாங்க 30 மார்க், டோட்டலா 140 கொஸ்டின் 70 மார்க். டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா வந்து கொஸ்டின் கூடும், மார்க் கூடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிபிகேஷன், பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா. இதுல வந்து ஆண்களாக இருந்தாங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி பிசி முஸ்லீம் எம்பிசி டிசி இருந்தால் 170 சென்டிமீட்டர், பெண்களா இருந்தா 159 சென்டிமீட்டர் தான். இதே எஸ்சி எஸ்சி எஸ்டி இருந்ததுன்னா ஆண்களுக்கு 167, பெண்களுக்கு 157. பொது பிரிவினர் ஆண்கள் பிசி எம்பிசி டிஎன்சி 170, பெண்கள் 159. எஸ்சி எஸ்சி எஸ்டி ஆண்களுக்கு 167, பெண்களுக்கு 157. 8
ஓகேங்களா? இப்ப எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதேபோல ஆக்சுவல் மெஷர்மென்ட் வந்ததுன்னா, என்ன மெஷர்மென்ட் ரவுண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டா 169.6 சென்டிமீட்டர்னா 165 பண்ணுவோம். இப்ப 168 இருந்தது அப்படின்னா 170 பண்ணிக்கணும். 169.8 இருந்தா 170 பண்ணிக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்சுவல் மெஷர்மென்ட் கரெக்ட்டா இல்ல ரவுண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் குடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் லிங்க்கும் நான் வைக்கிறேன் உங்களுக்கு. நீங்க டீட்டெயில்டா பொறுமையா பாருங்க. அதேபோல இந்த பிசிக்கல் எஃபிசியன்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஈவென்ட் இருக்கு? என்ன மார்க் இருக்கு? எவ்வளவு ஈவென்ட் என்னென்ன பண்ணோம்? அப்படிங்கிறது டீட்டெயில்டாவே குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த நம்ம எஸ்ஐ தேர்வுல நம்ம ஜெயிக்கணும். ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு தேர்வு 1 வருடம் கழித்து வருது. 2023 லாஸ்ட்ல வந்தது. 2020 நோட்டிபிகேஷன் வருது. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு. வேக்கன்சி லெவல் நல்லாவே இருக்கு. இந்த வாய்ப்பு அடுத்த அடுத்த ஆண்டுகள்ல வருமா? அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இந்த வாய்ப்பை யாரும் தவற விட்டுறாதீங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. 1/2 மார்க், 1 மார்க், 2 மார்க் மிஸ் பண்ணுவாங்க. தொடர்ந்து படிங்க. ஒரு வைராக்கியத்தோட வெறிகொண்டு படிங்க. இந்த 2025ல சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற பட்டம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல படிங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நம்பிக்கையோட படிங்க. கான்பிடென்ட்டா படிங்க. உறுதிமொழி ஏற்று படிங்க. கண்டிப்பாக 2025ல சார்பு ஆய்வாளர் தமிழ்நாடு அரசு காவல்துறையில சார்பு ஆய்வாளர் ஆகுறேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோட படிங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள். தேங்க் யூ.